த்ரிஷா அவர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்ற அது இன்னொன்று ஒரு டாக்கா மாறுது. ஸோ அது வந்து திரும்ப வந்து கனெக்ட் பண்றாங்க. அவங்களோட ஃபேன்ஸாவே இருக்கட்டுமே, அந்த டிவிக்கு ஆதரவாளர்களா இருக்கட்டுமே, அவங்களுமே அந்த விஷயத்த வந்துட்டு அதை போர்ட்ரே பண்ற விதம் வேற மாதிரி தான் இருக்கு. அவங்க வந்து புது அண்ணிங்கிற மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்றாங்கல்ல. இது அதெல்லாமே எந்த சரியா இருக்கும்? தவிர்த்துக்கலாம். அதுதான் சொல்ல அந்த மெச்சூரிட்டி, அந்த ஒரு ஸ்ட்ரெச்சபிளா இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கணும், ஸ்ட்ரக்சர் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த விஷயங்களை வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய அவங்கவுங்களுக்கு பர்சனல் இருக்கும். ஓகேவா? அந்த பர்சனலை வந்து இப்படி பப்ளிக்கு நம்ம அதை கொண்டு வந்து அதை நம்ம அதுக்கான ஒரு கருத்துக்களெல்லாம் நம்ம அதை சொல்ல வைக்கிறதெல்லாம் வந்து தவறு தான். ஓகேவா? ஸோ அப்படியே இருந்தால் கூட இமீடியட்டாக வந்து அதை பப்ளிக்கு அதை ஷோ ஆஃப் பண்ணணும் அப்போல்லாம் நினைக்கக்கூடாது. ஸோ அவங்களோட ப்ரைவேட்ஸியாகவே இருந்தால் தான் நாட்டுக்குமே நல்லது. ஸோ அவங்க டிவோர்ஸ் இனிமேல் அவங்களுக்கு இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. விவாகரத்து வந்து போயிட்டு தான் இருக்குது. வழக்கு வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது செங்கல்பட்டு நீதிமன்றத்தில். அது இன்னும் முடிவுக்கு வரலை. ஸோ கேசஸ் இன் ட்ரையல். பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ரைவேட்ஸி வந்து பப்ளிக்கு வரக்கூடாது. வராமல் இருந்தால் அவங்கள தொடர்ந்து வரும் ஜென்ரேஷனுக்குமே அது ஒரு பாடமாக இருக்கும்.